ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஸோ கூரை போட்டனர் அப்படின்றது தவறானதாக வரும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூரை வேய்ந்தனர். ஸோ அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, ஓங்கல் ஓசை. அடுத்து பாருங்க, எதிர் சொல் அறிதல், ஊக்கம், இதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, சோர்வு. அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. நீருழைப்பு என்பதனை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, நீர் ப்ளஸ் உழைப்பு. ஸோ அடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அருளப்பர். அடுத்து பாருங்க, தேம்பவானியினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, வளன். அடுத்து பாருங்க, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சோழ நாடு. அடுத்து பாருங்க, சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியத்தினுடைய இந்த வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, பல்லு. அடுத்து பாருங்க, சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, தூது. அடுத்து பாருங்க, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்தி படம். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, புதுமை பித்தன். அடுத்து பாருங்க, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நா. முத்துசாமி. ஸோ அடுத்து பாருங்க, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிரவண பிதுர்பத்தி. அடுத்து பாருங்க, பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, வருவித்தான் திருத்தினான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்வினை தொடர். அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஷின் கேட்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி, எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ அடுத்து பாருங்க, பதினெண் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம ஏன்னா 11 மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னு படிச்சிருப்போம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 18. அடுத்து பாருங்க, இனியவை 40, இந்த பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, பூதன் சேந்தனார். அடுத்து பாருங்க, பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும், வடிகளில் பூவையும் என்பது எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, நாகனவாய் பறவைகள். ஸோ அடுத்து பாருங்க, உத்தரகாண்டத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். அடுத்து பாருங்க, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, காந்தியடிகள். ஸோ அடுத்து பாருங்க, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓமை கவிஞர் சுரதா. ஸோ அடுத்து பாருங்க, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி. அடுத்து பாருங்க, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க, வா என்ற வேர் சொல்லினுடைய வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ வந்தாள். அடுத்து பாருங்க, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். அடுத்து பாருங்க, ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. அடுத்து பாருங்க, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்றியில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை. அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். ஸோ அடுத்து பாருங்க, இமிழிசை இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினைத்தொகை. அடுத்து பாருங்க, மல்லிகை சூடினால் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன பாருங்க? அலெக்சாண்டர் பெயின். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 3 4 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2, அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும்தான் கரெக்டு. அடுத்து பாருங்க, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லலூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் கோயில். ஸோ அடுத்து பாருங்க, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. ஸோ அடுத்து பாருங்க, யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் எந்த சித்தர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க, இது நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்க, தா என்ற வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தந்தவர். ஸோ அடுத்து பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். ஸோ இதில் சென்றாள் அப்படின்ற வேர் சொல்லு தான் தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சொல்லுக்கு தான் வேர் சொல்ல தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செல். அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சூழ் சூழ். ஸோ இந்த 3 வார்த்தைக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம். ஸோ அடுத்து பாருங்கள், பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்து பாருங்கள், பாடைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து
ஆப்ஷன் பி பல மொழி பேசும் மக்கள். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். மணிமேகலை. ஸோ மணிமேகலைக்கு கரெக்டான பொருத்தம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்தலை சாத்தனார். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்துக்கு வந்து யார் கரெக்டான ஆன்சரு? ஆப்ஷன் 4ல் இருக்க இளங்கோவடிகள். ஸோ அடுத்து பாருங்கள், பெரிய புராணத்துக்கு யார் வருவா? ஆப்ஷன் 1ல் இருக்க சேக்கிழார். ஸோ அடுத்து பாருங்கள், திருவிளையாடற் புராணத்துக்கு யார் வருவா? ஆப்ஷன் 3ல் இருக்க பரஞ்சோதி முனிவர். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2, 4, 1 and 3. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஸோ அடுத்து பாருங்கள், ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப வனம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ கடம் பவனம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவகங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். ஸோ அடுத்து பாருங்கள், சரியானவற்றை பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 2, 4 and 1.